கற்பனையாக நடக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தில் எப்படி கலந்து கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை 2026ஆம் ஆண்டு திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்பதே நோக்கம் என்று கூறியுள்ளார். அனைத்து கட்சி கூட்டம் ஒரு திருமணத்துக்கு நீங்க கூப்பிடுறீங்கன்னா பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு தெரியும், நம்ம போறோம், எந்த குடும்பம் தெரியும். அனைத்து கட்சி கூட்டம் எதுக்குன்னே தெரியாது. டீலிமிட்டேஷனை பற்றி யார் சொன்னா? டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் சொல்லவே இல்லை. டீலிமிட்டேஷனுக்கு கமிஷனும் போடல. எப்போ டீலிமிட்டேஷன் நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இவர் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வந்து பெண்களை பற்றி, பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி, பாஜக நாங்கள் போகிறோம், வானத்தைக்காரங்க எல்லாரும் போகிறோம், எதுவுமே சொல்லாதப்ப கற்பனையாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம்னு கற்பனையாக ஒரு கல்யாணத்துக்கு போவீங்களானே? நான் வந்து அண்ணங்கிட்ட சொல்கிறேன்னே, கற்பனையாக ஒரு கல்யாணத்துக்கு வாங்க, பொண்ணு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க, மாப்பிள்ளை மாதிரி இருப்பாங்கன்னா எப்படி அந்த கூட்டத்துக்கு போவீங்க? அது அனிதா ராதாகிருஷ்ணனோட அறியாமையை காட்டு. ஏன்னா இடி கேஸில் அரெஸ்ட் ஆனார்ல, இடி கேஸில் வந்து சார்ஜ் ஷீட் அவர் மேலே போட்டிருக்கல, இன்னும் அரெஸ்ட் ஆகலை, சார்ஜ் ஷீட் அவர் மேலே போட்டிருக்கு. அதனால் அனிதா ராதாகிருஷ்ணனோட அறியாமையை காட்டுது. திமுக ஸ்மகிள் பண்ணிக்கிட்டு இருக்கான். நேற்று எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆம்பித்தட்டமைன் நீங்கள் பாருங்க, கொக்கைன், புதுசாக கேட்காத வார்த்தையெல்லாம் திமுக காரன் மீனவர் என்கின்ற போர்வையில் ஸ்மகிள் பண்ணி மீனவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான். அது தப்பு இல்லையா? அப்போ இலங்கை கோஸ்ட் கார்டு வந்து பிடிக்கிறாங்கன்னா நல்ல மீனவர்களும் மாட்டுறாங்க. அதைத்தான் நான் சொல்லி காட்டினேன்.